இந்த காலத்தில் பொய்ங்கிறது சொல்லவே முடியாது. நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஹெச்ஆர்கிட்ட போய் இந்த இந்த பையனோட ஸ்லிப்பை கொடுன்னா கொடுத்துட போகிறாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் மேஜிக் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த பெண்ணோ ஆணோ சரி நான் 50,000 சம்பாதிக்கிறேன், நீ 50,000 சம்பாதிக்கிற, 2 பேருமா சேர்த்து வருஷத்தில் 12 lakhs நம்மளோட வருமானம். இதை வச்சு நம்ம பிரமாதமாக குடும்பம் நடத்த முடியும்னு ஒரு தீர்மானம் வருது இருக்கு பாருங்க, அதுதான் ரேராக இருக்குது. பெண் என்ன சொல்கிறேன்னா, நான் 50,000 சம்பாதிக்கிறேன்னா அவன் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை கண்டிஷன் சொல்கிறத விட அவங்களோட கன்சர்ன்னு சொல்லணும். அவங்க வந்து நாளைக்கு 2 குழந்தைங்க ஏற்படும் போது அவங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸு, இல்லைன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கக்கூடிய செலவுகள், தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து குறைச்ச சம்பளத்தில் பாசிபிளாக இல்லையோ அப்படின்னு கூட அவங்க வந்து அதை பற்றி கவலைப்படலாம். அதனால் பெண்கள் கேட்குறது எல்லாத்தையுமே நியாயம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பெண்கள் கேட்குறது நிறைய விஷயங்கள் நியாயம்னே நம்ம எடுத்துக்கலாம்.